ஜெய் சாயிராம். அசாதாரணமான வாய்ப்புகளுக்காக எப்பொழுதுமே காத்திருக்க வேண்டாம். கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை கைப்பற்றி அவற்றை சிறந்ததாக மாற்றிக்கொள்ள முயன்று கொண்டே இருக்கலாம். நமக்கான வாய்ப்பு நிச்சயமாக நம்மை தேடிதான் வரும் என்ற நம்பிக்கையோடு ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உன்னுடைய தயக்கம்தான் உன்னுடைய எல்லா தோல்விகளுக்கும் காரணமாகவே இருக்கிறது. நீ எதிர்க்க முடிவு செய்துவிட்டால், ஒன்றை எதிர்க்க முடிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால், எதற்குமே தயங்கிக் கொண்டு நின்று கொண்டே இருக்காதே. தயங்கினால் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. தயங்காமல் நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு செயலும் வெற்றியை எட்டாமல் போனதும் கிடையாது. வாழ்க்கையில் பல நேரங்களில் இல்லாததை நினைத்து நினைத்து கவலைப்படுகிறாய் என் பிரியமே. அப்படி கவலைப்படும் உன்னுடைய மனம் இருப்பதை கொண்டாட ஏன் மறுத்து விடுகிறது எப்பொழுதும்? இதுதான் எவ்வளவு இருந்தாலும் ஏதோ ஒரு வெறுமையை சுமந்து கொண்டு வருந்துவதற்கு காரணமாகவும் அமைந்து விடுகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. திறமைகள் எல்லோரிடத்திலும் நிறைந்து இருக்கிறதுதான். அது உன்னிடத்திலும் அதிகமாகவே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதை செயல்படுத்தும் விதங்களை பொறுத்துதான் உனக்கான வெற்றியோ தோல்வியோ தீர்மானிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. ஆம் என் குழந்தையே, உன்னால் ஒரு விஷயத்தை சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்ல முடியவில்லை என்றால் நீயே இன்னும் அதை தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். ஆம் என் பிரியமே, நீயும் அதை தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். நீ சரியாக புரிந்து கொள்ளாத எதையும் உன்னால் சரியாக செய்துவிடவும் முடியாது என்பதை தெரிந்து கொண்டு செயல்படு. நீ போய் சேர வேண்டிய வெற்றி என்பது உன்னுடைய இறுதி புள்ளியும் அல்ல, உன்னுடைய இறுதி நோக்கமும் அல்ல. அது ஒரு தொடர் பயணம்தான். ஒரு விஷயத்தில் வெற்றி அடைந்து விட்டால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று அர்த்தம் கிடையாது என் பிரியமே. எல்லாம் முடிந்துவிட்டது என்ற அர்த்தம் கிடையவே கிடையாது. அந்த வெற்றியை தக்க வைத்துக்கொள்ள நீ இன்னும் அடுத்தடுத்த வெற்றிகளை அடைய வேண்டியது அவசியமாகிறது. நீ இன்னும் அடுத்தடுத்த வெற்றிகளை அடைய மிக மிக முக்கியமானதும் ஆகிறது. ஒரு வெற்றியை நீ அடைந்து விட்டால் ஓய்ந்து போய் அங்கேயே ஓய்வெடுத்து விடாதே என் பிரியமே. உன்னுடைய வாழ்க்கையும் ஒரே இடத்தில் அப்படியே முடங்கிவிடும். நீ உன்னுடைய எந்த சூழ்நிலையிலும் யாருக்குமே உன்னுடைய சூழ்நிலையை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் உன்னுடைய திறமைகளை நாளுக்கு நாள் வளர்த்து கொள்வது மிக மிக அவசியமானது. உயரத்திற்கு வந்துவிட்டோம் என்று எப்பொழுதுமே கர்வம் கொள்ளாதே என் பிரியமே. உயரத்தில் இருந்து பார்த்தால் மற்றவர்கள் சிறியவர்களாகத்தான் தெரிவார்கள். ஆனால் நீயும் அவர்களில் ஒருவர்தான் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே என் பிரியமே. உன்னுடைய கனவுகளை எண்ணங்களாக மாற்ற கற்றுக்கொள். உன்னுடைய எண்ணங்களை செயல்களாக மாற்ற கற்றுக்கொள். அப்படி நீ மாற்றிப்பார், வெற்றிகள் தானாகவே உன்னை தேடி வரும். எதற்குமே தயங்கி நிற்காதே. உன் தயக்கம்தான் எல்லா தோல்விகளுக்கும் காரணமாகவும் அமைந்து விடுகிறது. உன்னுடைய எண்ணங்கள் அழகாக இருந்தால் அது உன்னையும் அழகாக மாற்றிவிடும் என்பதை புரிந்து கொள். வெற்றி என்பது ஒரு விளக்கு என் பிரியமே. அது ஒருபோதும் தானாக எரிய போவதே இல்லை. நீதான் அதை ஏற்ற வேண்டும். பல வழிகளை கடந்தும் பல வழிகளை தாண்டியும் கிடைப்பதுதான் வெற்றி. இதை எப்பொழுதுதான் உன் மனம் ஏற்றுக்கொள்ளப் போகிறது? உண்மையை உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களுக்கு தடங்களே வராது.
என் அன்பு பிரியமே, வெற்றியும் தோல்வியும் இரு படிகளாகவே இருக்கிறது. ஒன்றில் உன்னை உயர்த்திக் கொள்ளலாம், மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்ளலாம். இதுதான் வாழ்வு. ஒவ்வொரு வெற்றியும் ஒரு பரிசாகத்தான் இருக்கும். அதே போல ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடமாகத்தான் இருக்கும். உன்னுடைய உயர்வுக்கு உன்னுடைய உழைப்பு தான் காரணமாக இருக்க வேண்டும் என் பிரியமே. வெற்றிகளை மட்டுமே கொண்டாடுவது வாழ்க்கையே அல்ல. நீ சந்திக்கும் தோல்விகளை வீழ்த்துவதே வெற்றிகரமான வாழ்க்கை என்பதை புரிந்து கொள். அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையும் கூட. எதை செய்வது என்ற குழப்பம் வந்தால், உன் மனம் எது சரி என்று சொல்கிறதோ அதை தீர்க்கமாக செய்துவிட்டு போ. உன்னுடைய மனதிற்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதை தீர்க்கமாக செய்ய பழகு. வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி இதயத்திற்கு அதிகமாகவே இருக்கிறது, அதிகமாகவே இருக்கிறது. ஆம் என் பிரியமே, எது வந்தாலும் நடப்பது நடக்கட்டும் என்று சொல்லிவிட்டு போய்க்கொண்டே இரு. எப்படி என்ற வினாவிற்கு முடியும் என்ற விடையை தரும் ஆறுதல் உன்னுடைய உறுதியான தன்னம்பிக்கைதான். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டுமென்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்கவே பார்க்காதே. உன்னுடைய இலக்கு எதுவோ அதை மட்டுமே கவனத்தில் வைத்துக்கொண்டு உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு, பயணம் செய்து கொண்டே இரு. உன்னுடைய ஆழ் மனமானது உன்னுடைய இலக்கை பற்றிய சிந்தனை மட்டுமே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ வெற்றிகரமான வாழ்வை, உன்னுடைய இலக்கை அடைய வேண்டிய அத்தனை வழிகளையும் உன் மனமே உனக்கு செயல்படுத்தும். உனது ஆழ் மனமானது உனது எதிர்மறை சிந்தனைகளும் ஏழ்மையான மனநிலையை பொறுத்துதான், அந்த மனநிலையை பொறுத்துதான் உன்னுடைய ஏழ்மையும் கஷ்டங்களையும் வழங்குகிறது. எதை தேர்வு செய்ய வேண்டும் என்பது உன் கையில்தான் இருக்கிறது என் பிரியமே. நீ விரும்பும் செல்வத்தையும் பணத்தையும் மகிழ்ச்சியையும் அனைத்தையுமே, உனக்கு பிடித்த அனைத்தையுமே நீ நல்ல எண்ணத்தோடு சிந்தனை செய்தால் நீ எண்ணுவது போல் உன் வாழ்வும் உனக்கு வெற்றிகரமான வாழ்வாகவே இருக்கும். நீ நினைத்தது அனைத்தையும் மிக சுலபமாக உன்னால் எட்டி பிடித்து விடவும் முடியும். நீ சந்திக்கும் யாராக இருந்தாலும் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்க கற்றுக்கொள். நகர்ந்து கொண்டே இருக்க கற்றுக்கொள். எங்கும் எதற்காகவும் தேங்கி நின்று விடாதே. வேலை செய்பவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை விட வேலை கிடைக்காதவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தின் வலி மிக மிக கொடியது. நீ அடைய வேண்டிய ஒன்றை இன்னமும் அடையாமல் இருப்பதற்கு வேறு யாரும் காரணமே அல்ல என் பிரியமே. நீ மட்டும்தான் அதற்கான முழு காரணம். உன் தயக்கமே எல்லா தோல்விகளுக்கும் காரணமாகவே அமைந்து விடுகிறது. நீ எதை அடைய நினைக்கிறாயோ அதை அடைவதற்கான தகுதிகளை முதலில் வளர்த்து கொள்ள பழகிக்கொள். அதன் பிறகு நீ எதையும் தேடி திரிய வேண்டிய அவசியமே இல்லை. உனக்காகவே உனக்காகவே அனைத்தும் உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. ஆம் என் பிரியமே, வாழ்க்கையில் தனியாக போராடிக்கொண்டே இருக்கிறேனே, எனக்கான வெற்றி கிடைக்குமா என்று எப்பொழுதும் வருத்தப்படாதே. எதற்கும் நீ துவண்டு விடாமல் தனியாக போராடி கொண்டிருப்பதே மிகப்பெரிய வெற்றிதான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. இது ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் பிரியமே. உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நீ மட்டும்தான் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். அனைத்துமே உன் கையில் தான் இருக்கிறது. போராட்டம்தான் வாழ்க்கை. உனக்காக போராட, உனக்காக உழைக்க, உனக்காக உன் வாழ்க்கையை வாழ இங்கு யாருமே முன் வரவே மாட்டார்கள். ஏனென்றால் இங்கு ஒவ்வொருவருக்குமே வாழ்வு பல போராட்டங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது. அவரவர்க்கென்று வாழ்வு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. போராட்டங்களும் நிரம்பிதான் இருக்கிறது. கைவிடாத முயற்சி, இடைவிடாத உழைப்பு, மனம் தளராத தன்னம்பிக்கை, இவைகள் மட்டும் உன்னிடத்தில் இருந்து விட்டால் உன்னை அசைத்து பார்க்க இந்த உலகத்தில் யாராலும் முடியாது, ஒருவராலும் முடியாது.
எது நடந்தாலும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில்தான். அந்த நம்பிக்கையில் நீ நழுவ விடுவது இன்று என்ற அற்புதமான சந்தர்ப்பத்தை என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே என் பிரியமே. உன் தயக்கம்தான் எல்லா தோல்விகளுக்கும் காரணமாகவே அமைந்து விடுகிறது. கிடைக்கும் சந்தர்ப்பங்களை நழுவ விட்டுவிட்டு பிறகு வருந்துவதில் எந்த அர்த்தமும் இல்லை என் பிரியமே. கிடைக்கும் சந்தர்ப்பங்களை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். அனைத்தும் உனக்கு நல்ல விதமாகவும் உனக்கு சாதகமாகவும் நடக்கும்படி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். ஒருவருடைய விருப்பம் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது முன்னேற வேண்டும் என்ற விருப்பமாக இருக்கிறது. எனவேதான் அவன் விருப்பப்படியே அவன் விரும்பிய கஷ்டத்தை அனுபவித்து பின் வெற்றியை பெறுகிறான். வேறு ஒருவர் அவனுடைய முதுமை காலத்தில் நன்றாக வாழ வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செல்வத்தை சேர்க்கிறான். ஏன் செல்வத்தை சேர்க்கிறீர்கள்? உங்களுடைய முதுமை காலத்தில் எதற்காக செல்வம் தேவைப்படுகிறது என்று கேட்டால், முதுமை காலத்தில் நோய் நொடி வராமல் இருப்பதற்கும் வந்தாலும் அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த செல்வம் என்று சொல்கிறான். அவனுடைய விருப்பத்தின் பேரிலேயே அவன் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த பணத்திலிருந்து அதிலிருந்து மீண்டு பின் நிம்மதியாக வாழ்கிறான். வேறு ஒருவரோ அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். ஆனால் வெளி தோற்றத்திற்காகத்தான், வெளி தோற்றத்திற்கு மட்டுமே அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல ஒரு தோற்றம் தோன்றினாலும் அவர்கள் மனதிற்குள்ளும், ஏன் அவர்கள் உண்மையான வாழ்வில் கூடும் அத்தனை பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அவர் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது விருப்பப்பட்ட அந்த மனிதனுக்கு தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. அதனால்தான் அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவனுடைய விருப்பப்படியே அவன் படுகின்ற அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று அவர்கள் படுகிற கஷ்டத்தையே விருப்பப்பட்டவனும் அனுபவிக்கிறான். பின் சந்தோஷத்தை பெறுகிறான். எதை பற்றியும் சிந்திக்காமல், யாரை பற்றியும் நினைத்து பார்க்காமல், எது வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் நான் நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாகவே இருப்பேன், நிம்மதியாகத்தான் என் வாழ்வு இருக்கும் என்று நினைப்பவர்கள் எப்பொழுதுமே விருப்பப்படியே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பார்கள். வேறு பலரோ அது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது கிடைத்தால் நான் ஆனந்தமாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் அந்த சந்தோஷத்தை அவர்கள் விருப்பப்படியே அந்த சந்தோஷம் அவர்களை விட்டு விலகி நின்று அவர்கள் எதிர்பார்த்தது, அவர்கள் ஆசைப்பட்டது, அவர்கள் கிடைப்பது, ஆசைப்படுவது அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும் வரை அவர்களுடைய சந்தோஷத்தை அவர்கள் தள்ளி வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என் தலையை அடமானம் வைத்தாவது என்னுடைய கடனிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக தலையை அடமான வைக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்து பின்தான் அந்த கடனிலிருந்து மீள்கிறார்கள். இப்படியாக அனைத்து இன்பத்தையும் வேண்டும் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த இன்பத்திலும் ஒரு துன்பத்தை கலந்துதான் யோசிக்கிறார்கள். அவர்கள் விருப்பப்படிதான் அவர்களுடைய வாழ்வும் அந்த துன்பத்தை அனுபவித்த பின்தான் இன்பத்தை சந்திக்கிறது. இப்பொழுது புரிகிறதா? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு கூறுவது இப்பொழுது உனக்கு புரிகிறதா? நீ விரும்பியதுதானே உனக்கு நடக்கிறது, நீ கேட்பதுதானே உனக்கு கிடைக்கிறது, நீ நினைப்பதுதானே உனக்கு நடக்கிறது. நீ நல்லதாகவே நினைத்தால் எதுவுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் உன் வாழ்வில் அனைத்தும் உனக்கு நேர்மறை எண்ணமாகவே நிகழும். நீ நினைப்பதுதான் உன் வாழ்வு. இதை புரிந்து கொண்டாலே போதும் பெண் பிள்ளையே, உன் வாழ்வு நிம்மதியாகவே இருக்கும், சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். எதை நோக்கி உன் எண்ணங்கள் பாய்கிறதோ, எதை நோக்கி உன் எண்ணங்கள் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் இருக்கும்.
இப்படி இருந்தால்தான் இன்பம், அப்படி இருந்தால்தான் இன்பம் என்று நீ விருப்பப்பட்டதால்தான், நீ விரும்பியதால்தான் எல்லாமே உனக்கு நடக்கிறது. அப்படி இருக்க வேண்டுமே என்று பலவித துன்பத்தையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த துன்பத்திற்கு பின் இன்பத்தையும் சந்திக்கிறாய். ஆனால் நீ விருப்பப்பட்ட அந்த இன்பம் நடக்கும் பொழுது அதை இன்பமாகவே நீ உணர்வதே இல்லை. எந்த கோணத்தில் நீ அணுகுகிறாயோ, எந்த கோணத்தில் உன் பார்வை இருக்கிறதோ, எந்த கோணத்தில் உன் மனம் செல்கிறதோ, அதன்படிதான் உன் வாழ்வும் அமைகிறது, மாறுகிறது என்பதுதான் வாழ்வின் இரகசியமாகவே இருக்கிறது. எனவே ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ மாற்றிக்கொள்ள வேண்டியது உன்னுடைய விருப்பங்களை அல்ல, உன்னுடைய சிந்தனைகளை, உன்னுடைய நோக்கங்களை, உன்னுடைய எண்ணங்களை, உன்னுடைய பார்வையை, உன்னுடைய மனதை. எனவே நன்றாக சிந்தனை செய்து உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய பார்வைகள் அனைத்துமே எதிர்மறை எண்ணங்களாக இல்லாமல் நேர்மறை எண்ணங்களாகவே இருக்கும்படி பார்த்துக்கொள். எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு வாழ்வில் நாம் இஷ்டப்படி, நாம் இஷ்டப்பட்டபடியே வாழ்வில் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று மாற்றி சிந்தித்தாலே போதும். உன் இஷ்டப்படியே உன் வாழ்வும் சிறக்கும், உன் வாழ்வும் மெழுகும். எந்த தடை வந்தாலும் அதை நம்பிக்கையோடு தாண்டி நான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே உன் மனதில் எழ வேண்டாம். தடைகளே இல்லாமல் என் வாழ்வில் இருக்க வேண்டும், அந்த தடைகளே இல்லாத வழியில் நான் சென்று வெற்றியை அடைய வேண்டும் என்று உன் எண்ணத்தை மாற்றி அமைத்து கொண்டாலே போதும், உன் வாழ்வு சிறக்கும். அப்படி இருந்து பார். அப்பொழுது தடைகளே உன்னை நெருங்கினாலும் கூட அந்த கஷ்டத்தை நீ உணரவும் மாட்டாய். அது உன் மனதை பாதிக்கவும் செய்யாது. புரிந்து கொண்டாயா என் பிள்ளையே? புரியவில்லை என்றால் மனதை ஒருமுகப்படுத்தி சாயப்பா உங்களுக்கு முன்பாக நம்பிக்கையோடு உட்கார்ந்து கொண்டு மீண்டும் ஒரு முறை கேள். உன் மனதில் தீர்க்கமான ஒரு தெளிவு பிறக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடத்தி கொடுக்க உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நான் அதை கிடைக்க என்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். அனைத்தையும் உனக்கு நல்லதாகவே நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். நீ போராடும் விஷயத்தில் ஒரு அதிசயத்தை முடிவைக்க நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். பிள்ளையே, நீ கண்ணீர் சிந்தினால் நானும் வேதனைப்படுவேன் என்று உனக்கு புரிகிறதா? உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, எப்படி ஜெயிப்பது, எப்படி பிரகாசமாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவது? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னை வேதனைப்படுத்தி சென்றவர்களிடம் போய் அவர்களை வெறுத்து பேசாமல் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் கொள்ளாமல் எல்லோரிடமும் போய் நீ நன்றாக இரு, நன்றாக இரு என்று மனதார சொல்லிப்பார். உன்னுடைய அந்த வார்த்தையே உன்னை மிக மிக நன்றாக வாழ வைக்கும்.
என்ன சாயிநாதரே இப்படி கூறுகிறீர்கள்? என்னை வேதனைப்படுத்தியவர்களும் காயப்படுத்தியவர்களிடம் போய் நன்றாக இரு என்று என்னால் எப்படி கூற முடியும் என்றுதானே கேட்கிறாய்? உன்னை ஒத்த மற்றவர்கள் காயப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நீ எப்படி வாழப்போகிறாய்? நம் காயப்படுத்தினதனால் அவர்கள் எப்படி மீண்டு வரப்போகிறார்கள் என்று பார்ப்பவர்களுக்கு மத்தியில் போய் நீ நன்றாக இரு, நானும் நன்றாக இருப்பேன் என்ற நேர்மறை எண்ணத்தோடு நேர்மறை வார்த்தைகளை சொல்லிப்பார். அப்பொழுது அவர்களே பிரமித்து உன்னை பார்ப்பார்கள். அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கு கூட நன்றியை சொல்லிக்கொண்டே இரு. நேர்மறை வார்த்தைகளை அவர்களிடம் கூறிக்கொண்டே இரு. அப்பொழுது தெரியும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்குளிர காண்பாய். மிக பிரம்மாண்டமான உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் என்பதற்கான அறிகுறிதான் உன் வாயிலிருந்து வரும் அந்த நேர்மறையான வார்த்தைகள். எனவே எப்பொழுதுமே மற்றவர்களிடம் நன்றியை கூறிக்கொண்டே இரு. நீ நன்றாக இரு, நன்றாக இரு என்று மற்றவர்களிடம் நேர்மறை வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான உயரத்திற்கு நீ செல்வாய். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் சாயப்பா அதை நகர்த்தி காட்டுவேன். ஓம் சாயிராம் என்று சொல்லிவிட்டு இதை முழுவதுமாக மகிழ்ச்சியோடு கேள். சாயியின் திட்டம் உனக்கு இதன் முடிவில் தெரிய வரும். நீ என்னுடைய பொக்கிஷம். அப்படி இருக்கும் பொழுது உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை மட்டும் நான் எப்படி நிறைவேற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறாய்? உன்னுடைய மனதில் இருக்கும் குறைகளாலும் உன் எண்ண அலைகளாலும் எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கிறாய். அந்த சிந்தனைகளால் நீ என்னை உணரவே முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆறுதல் வார்த்தைகளை கேட்டு, தெய்வ வாக்கை கேட்டு உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து நீ வெளியே வருவாய் என்று நித்தம் நித்தம் நானும் உனக்கு வாக்குகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் உன் மனம் ஏனோ அதை உணர மறுக்கிறது. ஆனால் நீயோ என்ன செய்வது, அடுத்து என்ன செய்தால் நம் வாழ்க்கையில் இந்த வெற்றியை பற்றுவது, நம் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது என்பது போல சிந்தனையிலேயே மூழ்கியிருப்பதால் உன்னால் எதையுமே யோசிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் ஆழ் மனதிலிருந்து நான் உரைத்து கொண்டே இருக்கிறேன். அதை ஏன் உணர முடியாமல் நீ இப்படி வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறாய்? சாயப்பா மேல் அசைக்கவே முடியாத நம்பிக்கை வைப்பவர்களை நான் ஒருபோதும் தோற்று போகும்படி விட்டுவிட மாட்டேன். எப்பொழுதுமே என் குடும்பம், என் வாழ்க்கை, என் உறவுகள் என்று இருக்கும் நீ உனக்குள்ளேயே உனக்காக இருக்கும் உன் அப்பாவை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள உன் மனம் மறுக்கிறது? உன் தேவைகளை அனைத்தையும் புரிந்து கொண்டு உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த சாய் அப்பாவின் உள்ளத்தையும் அன்பையும் எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே? கேட்டவுடன் அனைத்தையும் என்னால் கொடுத்து விட முடியும். நொடி பொழுதில் அனைத்தையும் மாற்றியமைக்கவும் முடியும். ஆனாலும் நீ கேட்ட பிறகும் நான் உனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்றால் உன்மேல் இருக்கும் அக்கறையால் தான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அந்த விஷயம் உனக்கு நிரந்தர நன்மையாக இருக்கும்படிதான் நான் பார்த்து பார்த்து செய்வேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வேலையை தான் நான் நித்தம் நித்தம் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் உனக்கான நாளும் நேரமும் கூடி வரும் பொழுதுதான் அந்த நாள், அந்த நிகழ்வு நடக்கும். இதை ஏன் உன் மனம் உணர மறுத்து கொண்டே இருக்கிறது? உன் வாழ்க்கையின் மேல் உன்னை விட எனக்கு பொறுப்பு அதிகமாக இருப்பதால் தான் சில விஷயங்களை நான் உனக்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில்
அந்த நல்லதை நடத்தி கொடுத்தால் உன் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும்படிதான் நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். துன்பத்தை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் எந்த பயனும் கிடைக்கவே கிடைக்காது. வலியும் துன்பமும் ஒரு நாள் மாறிவிடும், நிச்சயமாக மாறிவிடும். ஆனால் உன் மனதை மாற்ற முடியுமா? நீ அதையே நினைத்து கொண்டிருந்தால் எப்படி உன் மனதை மாற்ற முடியும்? மாற்றி நல்லதை சிந்திக்க வைக்க எப்படி உன்னால் முடியும்? எனவே என் குழந்தையே, நினைத்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. உனக்கு சேர வேண்டியது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும்.